அடுத்து வரா. எப்படி இவெல்லாம் இப்படி இருக்காளோ தெரியல. எம்மா எம்மா இவ பாருமா. சாவு எங்க இருந்து வரவளோ தெரியல. ஏடி உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேட்க. ஏடி 4 பேத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கவே தெரியாதுன்னு. இங்க அம்மா வரட்டும், அம்மைய வச்சுக்கிறேன். எதுக்கு இப்ப எட்டி வந்துச்ச? என்னவாது அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேட்க. நான் தான் ஒண்ணுமே செய்யலடி, அப்புறம் எதுக்கு எட்டி வந்துச்ச? ஒண்ணுமே செய்யாம தான் உன்னை எட்டி வதைப்பாவ என்ன? ஏடி கொஞ்சமாவது பெரிய பிள்ளைன்னு ஒரு மரியாதை இருக்கா? ஒரு அக்கான மரியாதை இருக்கா? அந்த அபி அக்காவும் சனியனாவும் அங்க இருக்காவ. நீ எப்படி கூப்பிட்ட? ஓ அம்மா வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா? அது சரிதான். உன்னை மலையில நிக்க வச்சுட்டு வந்திருக்கணும். வந்தது ஏன் தப்பு தானே? ஏன் உன்னை யாரா கூப்பிட்டாங்களே வர சொல்லி? கூப்பிட்டாவ. எனக்கு வேண்டதை பத்தியா அவனை கூட்டிட்டு வரணும்னு மலையில அவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தேன். தேவைதான் எனக்கு. இந்த அம்மா பெரிய திரிஷா நினைப்பு. மழை வந்துன்னு வெளியே போயிருவாங்களா? ஏ பாட்டி எம்மா 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 இங்க வாமா. ஏன் முட்டி இப்படி இருக்கா? என்னாச்சு? எம்மா தூக்கி விடுமா. குறுக்க பிடிச்சிச்சுமா இடுப்பு. சீக்கிரம் வாமா. எம்மா அவ சமட்டிட்டு போயிட்டாமா. வந்தது லேட்டு. எங்கடி போன இவ்வளவு நேரம்? எம்மா பேசாதமா. எம்மா தூக்கி விடுமா. ஏமட்டி எங்க போன? அவ்வளவு நேரம் காணையில. எனக்கு மழை பிடிக்கும் தெரியுமா தெரியாதா? நான் கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாட போயிட்டு வந்தேன். அதுக்கு என்ன இப்ப? ஏடி கல்யாண வயசு வந்துருச்சு. கல்யாணம் ஆக போறதுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கிறது காணும். ஆனா ஊரை சுத்தத்துக்கு மட்டும் காணுதானே? என்ன பாடுபட்டாவ. நீ அவளை உண்டையிலும் பண்ணிய. நில்லு. எங்க போற? இன்னைக்கு அவளை உண்டையிலும் பண்ணிய நானு. நிஷா நிஷா என்ன சரியும் குரல் மாதிரில கேக்கு? வாப்பா சரியா. ஏன் வெளியே நின்னுட்டா? அது ஒன்றும் இல்லைக்கா. சரி வீட்டில் யாராவது இருப்பேல பார்த்தேன். வாப்பா வந்து இருவா. பரவாயில்லக்கா. பாப்பாவை வீட்டுக்கு வந்துட்டாவளா? வந்துட்டாவ சரியா. சரிக்கா. அண்ணன் எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னாவ? அப்படியா? அண்ணா வர சொன்னாவளா? சரி உட்காரு, நான் அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு. ஏக்கா உட்காரதுக்குள்ள டைமே இல்லைக்கா. ஒரு 5 நிமிஷம் தான். என்ன நீங்கள் சீக்கிரம் வாங்கக்கா. பார்த்தீங்களா அம்மா வேற திட்டுவாவளா வீட்டில். அபி வேற கடையில் விட்டுட்டு வந்திருக்கேன். சரி அப்படியே கேட்டுட்டு போயிடலான்ட்டு. ஏம்மா அபியை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்லைக்கா அபி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி அதுக்குள்ளே என்னன்னு கேட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் வந்தேன். என்ன விஷயம்க்கா சொல்லுங்க. இதோ அண்ணனை கூட்டிட்டு வர. நீ இருமா. வாட்சிலே வந்து இரு. பரவாயில்லண்ணே. சொல்லுங்கண்ணே, எதுக்குன்னே வர சொன்னீங்க? மாப்பிள்ளை வீட்டில இருந்து மாப்பிள்ளை வீட்டோட அம்மா வந்திருந்தாவ. நல்லா பேசினாவ. எப்போ சொல்றீங்க அப்படின்னு கேட்டாவ. அது என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சரியா? என்ன பேசிட்டீங்களா? வீட்டில் முடிவு பண்ணிட்டீங்களா? அவங்க நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணாவ. நான் கிளாஸ்ல இருந்தேன்னா அதை பற்றி நான் மறந்துட்டேன். அப்படியா? சரி சரி. இப்போ என்ன செய்ய? கல்யாணம் வந்தா கூட அப்படி இப்படி செஞ்சிடலான்னு வச்சுக்கோ. ஆனால் நிஷா தான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது. என்ன செய்யறதுனே தெரியல. சரியா? ஏங்க நம்ம பொண்ணு என்ன சொல்லுவா? சரின்னு தான் சொல்லுவா. நம்ம கிட்ட கட்டி வைனா சொல்லுவா. நம்ம தான் பெரியவங்க பார்த்து அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ அது தகுந்த நேரத்தில் வயசு காணாது பார்த்தீங்களா? அப்போ இப்போ கரெக்டான வயசு. இந்த பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாதானங்க நல்லா இருக்கும். நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா அவ விருப்பத்துக்கு மாறா ஏதாச்சும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் கரெக்டு தான். நீங்க நிஷா கூப்பிட்டு பேசுனீங்களா? பேசின மக்களே. ஆனா இப்போ எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லியாவ. என்ன செய்யறதுனே தெரியல. சரியா? அப்படியா?
அப்படின்னா கொஞ்ச நாள் போகட்டும். ஏன்னா விருப்பம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்றது? அவளும் படிக்கணும்னு ஆசைப்படுவா போல இருக்கு. சரி பாப்போம், கொஞ்ச நாள் விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, அப்புறமா பேசிக்கிடலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல தம்பி. நம்ம இப்போ விட்டா இனி எப்போ செய்யறது? இவ இப்போ 2 வருஷத்துக்கு உட்காந்து படிக்க வச்சுட்டு இருந்தோன்னா இனி இவ கவர்மெண்ட் வேலை வாங்கி எப்போ கல்யாணத்தை முடிக்கிறது? சட்டு போட்டு நான் கல்யாணத்தை முடிச்சோமா வீட்டை விட்டு அனுப்பணுமான்னு இருக்கணும். அடுத்து பொண்ணு இருக்கால, அவளுக்கு இனி நல்ல காரியம்லாம் பார்க்கணும்ல. ஏக்கா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா அவ தான் எந்த பதிலும் சொல்ல மாட்டாளே. சரிக்கா, நான் அன்னைக்கே சொன்னதுதான், நீங்க பேசிட்டு சொல்லுங்க, உடனே நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் தம்பி. நாங்க 2 பேரும் சரிங்கோ. நிஷாவை நான் கூட்டிட்டு வரேன்னு நீ அந்த பிள்ளைகிட்ட கேளு, பேசு. சரின்ட்டானா நாளைக்கே நம்ம போய் தட்டை மாத்தியும். ஆ சரிக்கா, நீங்க கேளுங்க. ஏட்டி நிஷா, நிஷா, ஆ ஏங்க வா, செடியண்ண வந்திருக்காவ வா. ஆக வரேம்மா. என்னே அபிகா வரலையா? அபியக்கா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காமா. சரிண்ணே. ஏட்டி நிஷா, அப்பா என்ன கேட்காவ, அதுக்கு பதில் சொல்லு சரியா? இப்படியே இருக்காதுன்னு. நிஷா, அன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போனோம் இல்லையா, அந்த மாப்பிள்ளை வீட்டோட அம்மா வந்திருந்தாவ. அவங்க நல்லா பேசினாவ. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம், நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியாவ. மா நிஷா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா? இப்ப நான் 2 வருஷம் படிக்கிறேன்னு சொல்லியப்பா, ஏப்பா இப்படி அவசரப்படுறிய? மக்களே, அது இல்லை மக்களே, இப்போ உனக்கு நல்ல வயசு பத்தியா? இப்போ இந்த கல்யாண வயசுல பண்ணாம வேற எப்போ பண்ணியது மக்களே? நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லலாம். ஏப்பா ஏப்பா இப்படி பண்றிய? நிஷா சொல்லுமா, எதுவாக இருந்தாலும். ஒருவேளை உனக்கு வேற ஏதாச்சும் அப்படி ஏதாச்சும் இருந்தா கூட சொல்லு. நம்ம ஏதாவது இன்னும் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்லனே. ஏங்க அவளை என்னத்துங்க கேட்டுட்டே இருக்கீங்க? நீங்க நம்ம தாங்க பெரியவங்க. பிள்ளைய பத்தி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாத என்ன? அவ அப்படியெல்லாம் இல்ல, இருக்க மாட்டாங்க. அவ நல்ல பிள்ளை தெரியுமா? என் நம்பிக்கையா ஒரு நாள் கிடைக்கவே மாட்டா. சரியா? நீ போய் சொல்லுப்பா, அவங்க சரின்ட்டாங்க, நாளைக்கே அவங்க மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வர சொன்னாவன்னு சொல்லிடு. எம்மா சோதிக்காதம்மா. எம்மா கொஞ்சம் பொறுமை. பொறுத்ததெல்லாம் போதும். என்ன நீ சோதிக்காம இருந்தாலே போதும் சரியா? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லுவோம். அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கிற மாதிரி பார்ப்போம் சரியா? சரி, அப்படின்னா நான் போய் பேசியேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு நான் உனக்கு கூப்பிடுவேன். நாளைக்கு ஆபி, அப்புறம் என் தங்கச்சி, அப்புறம் எங்கள் அம்மா எல்லாரையும் வர சொல்கிறேன். எல்லாரும் ஒன்றா நின்று பார்த்துக்கிடுவாவ. சரி தம்பி, நாளைக்கே வச்சுக்கிடலாம். சரி தம்பி. பழம் பூ இதெல்லாம் வாங்கணுமா? ஆமாம் ஆமாம், அது எல்லாமே வாங்கணும்க்கா. ஏக்க நீங்கள் ஒன்றும் சரியாக நினைக்க வேணாக்கா, நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். பரவாயில்ல தம்பி, எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் தெரியும் பற்றி என்னென்னலாம் வைக்கணும்னு. நானும் கூட வரேன் என்ன? சரிக்கா, நம்ம ஒன்றாவே போகலாம் என்னக்கா? ஏக்கா நான் போயிட்டு வரட்டா?